விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, 2026 புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கறது. ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எடுக்கிறது சனி பகவானுடைய அமைப்பு, அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு, கடைசியாக ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி. அந்த உச்சம் பெறுகின்ற நேரம் குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம். 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர், அதாவது நவம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இடம் பெறுவாங்க. இந்த ஆண்டு முடிவுல தான் அதற்கான அமைப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்கிறோம். ஜோதிடர் அனைவருக்குமே இதை தான் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 50 பாகங்கள் முழுமை அடையும் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் தசாபுத்தி தான். நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். மேஷம் முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள், திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த தனி மனிதன் அங்கீகாரம், தனி மனிதன் பொறுப்பாளர் என்று சொல்லக்கூடிய தன்மையில் இருந்தவங்க, தனக்காக ஒரு புதிய இடத்தை, புதிய பொக்கிஷத்தை தேடி போனவங்க எல்லாம் ஒரு 2 5 ஆண்டு காலம் கூட சொல்லுவேன், மனசுல இருந்த வந்த பாரத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மரத்துக்கிட்டையும் செவுத்துக்கிட்டையும் புலம்பி தன்ன காலம்தான் சிம்மராசிக்காருடைய காலம். இதிலிருந்து நாம் வெளி வருமா? கண்டிப்பா வரும். இதிலிருந்து நாம முயற்சி என்று சொல்லக்கூடிய காலத்துல நாம வெற்றி பெறுவோம். வரும். இந்த 2025 முடியும் தான் காலன்றோட நம்ம மனசையும் சேர்த்து தூக்கி போட்டுருங்க. பின்னாடி இருந்த பின் விளைவுகள் அனைத்தையும் தூக்கி எறிந்து நம்மளுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. இதை முதல்ல நாம எடுத்துக்கணும். நாம் செய்கின்ற விஷயமோ வேலையோ நம்மை பொறுத்து தான் நம் வேலைத்தன்மையாகட்டும். நாம எடுக்கிற முயற்சி தான். 10 ரூபாய் வேலையா இருந்தாலும் அது உன்னதத்தோடும் ஒழுக்கத்தோடும் அது மதிப்போட எடுத்து செஞ்சா அதுக்கான மதிப்பு உண்டு. 100 ரூபாய் வேலைக்கான மதிப்பு என்னதான் எல்லாமும் ஒரு கண்ணாக தான். இப்போ எனக்கு வருமானம் வருதுன்னா 1000 ரூபாய் பீஸ் போறவங்களுக்கு ஒரே பதில் தான், 500 ரூபாய் போட்டாலும் அதே பதில் தான், 10 ரூபாய் போட்டாலும் அதே பதில். நாம் செய்கின்ற வேலையை எந்த காரணம் கூட மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இல்லாமல் வாழ வேண்டும். இதை நீங்க இந்த 2026 ஃபில் பண்ணிட்டாவே 11வது மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் உண்டுங்க. இந்த ஆண்டு ஆரம்பத்துல ஒரு மாதிரியா இருந்து திருப்பியும் ஆண்டு முடிவுக்கு மத்தியானத்துல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அதாவது மனத்துல இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, மனசுல இருந்து வந்த பாரத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி, கடைசியில் நடக்கக்கூடிய ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமாக அந்த 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் அந்த கேது பகவான் நம்மை ஜென்மத்தை விட்டு விலகிவதும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அந்த சின்ன சின்ன கரும்புள்ளிகள் அனைத்தும் விலகி செல்லும். 7 வெளிவட்டார தொடர்பை இல்லாம போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னே தெரியல சாமி, என் உலகத்துல வெளியே போறதுக்கான பயணமே இல்லாமல் போயிடுச்சு, என்னை முடக்கி போட்டுச்சு. இந்த முடக்கி போட்டவை அனைத்தும் மாறுகின்ற அமைப்புகளை கொடுக்கும். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 12ஆம் இடத்துக்கு வர்றதால செல்வங்கள் உண்டு, கவலையே படாது. கணிசமான செல்வம் என்பது உண்டு. கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழிகளும் உண்டு. வேலைக்கு சில வேலை தன்மையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் போயிடும். ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நிறைய பேருடைய ஜாதகத்துல வேலைத்தன்மை இருக்காது, ஆனா இடம்பெயர்ந்து செல்லுகின்ற அமைப்புகள் உண்டாகும். வேலையில மாற்றம் என்பது ஜூனுக்கு அப்புறம் உண்டு. கடைசி தருவாய், அதாவது 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி. ஒரே வார்த்தை சொன்னா, இந்த ஆண்டு இறுதிக்குள் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி பாதையை தொடுகின்ற ஆண்டாக அமைந்துவிடும். இந்த சிம்மராசிகார் அனைவருக்கும் உடல்ல ஏற்பட்டு வந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, ப்ரெஷரு, கிட்னில கல், இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப சலிப்புத்தன்மையோடு வாழ்ந்துட்டு இருக்க முதியவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் அந்த நோய் இல்லாத தன்மை நீங்க வாழ போறீங்க.
எப்படிதான் வந்ததுன்னே தெரியல. கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு நரம்பு தலைமை பிரச்சனை, இது மாதிரி விஷயம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா. ஒரு மனுஷன் விரைவான வருமானம் நம்ம கிட்ட வரணும்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் இருந்தால் வேலைக்கு போய் சம்பாரிச்சு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று, நோயும் கொடுத்துட்டு மனசுல கவலையும் கொடுத்துட்டு அவன் வேலைக்கு போக முடியுமா? ஒன்றுபட்டு செயல்பட முடியாத வேலை. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒன்று சேர்ந்தாதான் இந்த 4 சக்கரமும் ஒன்று சேர்ந்தாதான் கார் போகணும். 2 சக்கரங்கள் ஒன்று சேர்ந்தாதான் மனசும் இருக்கணும், வேலைத்தன்மை ஒழுங்கா இருக்கணும். ஒரு டிரைவரா இருக்கிறன்னா ஸ்டியரிங்கோட மனசும் கரெக்டாக அங்கே நேர்பாதையில அந்த வண்டியில் தான் உக்காந்துட்டு இருக்கிற மன சஞ்சலம் இல்லாமல் ஒர்ப்பாதான் நம்மளை பற்றி நம்மளை 100 பேர் ஏற்றி போகிறோமே அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை 2026 ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும். நிம்மதி வாழ்க்கை என்பது உண்டு. கடன் தொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகிறதுக்கு என்னென்ன ஐடியா இருக்குதோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுவீங்க. மனசில் பாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். லேசாக ஃப்ளெக்ஸரி லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் லைஃப் வருவீங்க. மலை சார்ந்த இடத்துக்கு செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்குங்க. இல்லை அங்கே போயிட்டு நம்ம குடியேறலாமா, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரலாம், நிம்மதியான ஒரு பெரும் தூக்கத்தை போடலாம், கொஞ்ச நாள் ஏங்க போதுங்க, அலைச்சல்லாம் வேணாங்க, தேவையில்லாத விஷயம் எல்லாம் வேணாம், தூக்கி போட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், சொந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிடலாம் சாமின்ற எண்ணங்களும் உருவாகும். இதெல்லாம் 2026 சிம்மராசிக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த ஆண்டு ஏற்படும். ஐயா கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த லோனு கட்டுறதுக்கு பதில் நான் லோனை கட்டிட்டு போயிடுறேன், அதாவது வாடகை கட்டுறதுக்கு பதில் லோனே கட்டிட்டு என் பேரில் சொத்தாவது இருக்கட்டும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் மாறப்போகுது. இந்த 2026 நிறைய புதுமையான விஷயங்களும் நடத்தும். எல்லாருக்கும் டஃப், அஷ்டமத்து சனி என்பது தடை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது போராடி தான் வெற்றி பெற வேண்டும். இன்று காலை ஆரம்பித்திருந்த வேலைத்தன்மை கடைசி வரைக்கும் சாயந்தரம் 6 மணிக்கு உங்களை போராடி வெற்றி பாதை அழைத்து செல்லும். பிற்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தடைகள், இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டு, இன்னைக்கு கொடுக்கக்கூடிய லெசன்லாம் வாழ்க்கையின் முறைப்பாதை, அதாவது முறைப்படுத்துகின்ற பாதமாக மாறப்போது சிம்மராசிக்காரங்க. நோய் இல்லாத வாழ்வு அதுவே போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நோய் இல்லைனாவே அவங்க வாழ்க்கை தரம் உயரும். சனி பகவான் 2ஆம் இடத்துல பார்க்கறதால இந்த சொல்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க. யாருக்கிட்ட பேசினாலும் தயவு செய்து முரண்பாடான விஷயங்களோ இல்லை வார்த்தைகளில் தடுமாற்றமோ, பெரியவங்களை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுவதை முதல்ல நிறுத்திக்கணும். அமைதியை கடைபிடிக்கணும். பிரதானம் இந்த இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது. இதை மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும். நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். வேலையில் இருந்தவங்களாம் கொஞ்சம் தொந்தரவு லைட்டாக இருந்து கொண்டு தான் இருக்கும், வேற வழி கிடையாது. மேலதிகாரியுடைய ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்து தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் எல்லாத்துலேயும் ஜூன் வரைக்கும் பொறுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிச்சிடும். அதாவது கடைசி 11ஆவது மாதம், நம்ம இந்த ஆண்டு முடிவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னே ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியும் இருக்குது. அதாவது குரு பகவான் ஒரு இடத்தை விட்டு 2 இடம் இல்லை 3 இடத்துக்கு இடம் பாருகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த 2026 3 இடத்துக்கு மாறும். மிதுனத்திலிருந்து இடம்பெயர்ந்து கடகத்திலிருந்து இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு வர்றதால இந்த லாட்டரி சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்து, லாட்டரிலாம் திடீர்னு அடித்தாலும் அடிச்சிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேடி வந்தாலும் தேடி வருகின்ற ஆண்டு என்று சொன்னால் அது 2026. இது புதுமை புத்தாண்டு என்று கூட சொல்லுவேன். லெசன் கண்டிப்பாக தேவையில்லாத இடத்துல ஷேர் போகிறது, தேவையில்லாத இடத்துல வார்த்தை விடுறது, இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க. பத்திரத்தில் கவனம் முக்கியமாக. இந்த பத்திரம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்து 1 முறைக்கு 3 முறை படிங்க. அதே போல் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுதெல்லாம் அந்த எம்பெருமான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி நாமம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக, ஓம் ஸ்ரீனிவாசாய நமக, கோவிந்தாய நமக, கோபாலாய நமக, நாராயணனே நமோ நமக. 2ஆம் அதிபதி புதன். அதனால சனி பகவான் அங்கே பார்வதில் கோவிந்தன் சனி என்று தான் கொடுத்துருக்காங்க. திருப்பதிக்கு ஆந்திரா சைட்லாம் போனீங்கன்னா கோவிந்தன் சனி. அப்போது எம்பெருமானே அந்த கர்மகாரகன் வடிவில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இறைவனை நாம் ஒழுங்காக வணங்கினாவே போதுமானது. அந்த ஏழுமலையான் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துருங்க. எம்பெருமான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை மனசை உள்ளத்தோடு நீங்கள் போங்க. சீனிவாசன் அந்த படியளக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்மளுக்கும் சேர்த்து படியளப்பான். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.